எபிசோட் 76ல ரகுபதி சார் அவரோட ரூமில் உட்காந்து காஃப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் நெடுமாறன் உள்ள வந்துட்டு, சார் இப்போ பேசலாமா இல்லை நான் ராங் டைமில் வந்துட்டேன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ரகுபதி சார் இல்லை நான் ஃபைன் தான், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இப்போ தான் நான் ஒரு கெஸ்ட்டை மீட் பண்ணேன். அவங்க வந்து பேண்ட்ரியோட ஒரு ஃபுட்டை சாப்பிட்ருக்காங்க, அதில் பூச்சி விழுந்திருக்கு. அவங்க என்ன பார்த்து பயங்கரமாக ப்ளேம் பண்ணுறாங்க. நீங்கள் இதெல்லாம் கூட கவனிச்சிக்க மாட்டீங்களா? உங்கள் பேருக்காக தான் நாங்கள் இந்த ரெசார்ட் வர்றோமே, நீங்கள் வந்து இவ்வளோ பூச்சி விழுந்த ஃபுட்டை போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்குறாங்க. சார் எனக்கு பேட் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தேவையா? நான் வந்து எல்லா ஷெஃபுமே வந்து ப்ராப்பராக க்ரூம் பண்ணியிருக்காங்களா, ப்ராப்பராக க்ளவுஸ் எல்லாமே போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ ஒரு வெஜ் நான்வெஜ் கத்தி கூட நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன். எனக்கு போய் இப்படி ஒரு பெரிய இது விழுந்திருக்கு, என் மேரில் போய் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் வந்து இந்த பேண்ட்ரியை நானே இனிமேல் எடுத்து நடத்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார். அதுக்கான அண்டர்டேக்கிங் லெட்டர் தான் இது. நீங்கள் அந்த பேண்ட்ரிக்கு ப்ரொவைட் பண்ணுற அதே பட்ஜெட் எனக்கு கொடுத்தா போதும். அண்ட் ஐம் நாட் பிஹைண்ட் மணி. இது எல்லாமே நான் எதுக்காக பண்ணுறேன்னா, நெடுமாறன்ற பிராண்டுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அண்ட் ஆல்சோ ஆர்ஆர் ரிசார்ட்டோட ரெப்புடேஷன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரகுபதி சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கி வாசிச்சு பார்க்குறாரு. இப்போ ஐஷுவும் அவங்களோட எக்ஸும் பேசிக்கிறாங்க. அப்போ ஐஷு அவங்க எக்ஸ் கிட்ட கேட்குறாங்க, அதான் நீ எனக்கு கோஸ்ட் பண்ணிட்டு போயிட்டல, அப்புறம் எதுக்கு இப்போ திருப்பி வந்திருக்க அப்படின்னே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐஷு, நம்ம எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி அப்பா உடம்பு சரியில்லைன்னு கால் வந்துச்சு. நான் உடனே யூகே போனேன். அங்கே போய் பார்த்தா அப்போ ஆல்ரெடி டெட்னு சொல்லிட்டாங்க. உனக்கே தெரியும் நாங்கள் எல்லாரும் ஃபேக் பாஸ்போர்ட்டில் போனோம் அப்படிங்கிறது. ஸோ அப்பாவுக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது இது எல்லாமே வெளியில் தெரிஞ்சு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக ஜெயிலில் இருந்தோம். 6 மாதம் ஜெயிலில் இருந்தோம். அது முடிஞ்சு நான் வெளியே வந்து உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது நீ என்ன கோஸ்ட் பண்ணிட்டு போயிட்டேன், மொத்தமாக பிளாக் பண்ணிட்டேன், எனக்கு எப்படி உன்னை காண்டாக்ட் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோடனே ஐஷு வந்துட்டு, ஐயோ உங்கள் அப்பா பற்றி எனக்கும் நல்லா தெரியும், எனக்கே கஷ்டமாக இருக்கா, ஐ மிஸ். சரி சாரி, நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருப்பேன் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி ஐஷு சொல்கிறாங்க. இப்போ அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்காங்கன்னே, அக்காவோட கதை பெரிய கதை, இன்னொரு நாள் சொல்கிறேன். தங்கச்சி வந்து படிச்சுட்டு இருக்கா, அம்மா இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. 2 பேரும் நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு அழகாக பேசிக்கிறாங்க. அவரோட பேர் வந்து செல்வன். இப்போ அவர் கேட்குறாரு, நீ எப்படி இங்கே நெடுமாறன்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப், அதாவது சரியான மண்டபத்தோடு பிடிச்சவராமே, அவர்கிட்ட போய் எப்படி ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லி ஐஷு கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஐஷு அவர் என்னோட அப்பா தான் அப்படின்னோடனே, அடிப்பாவி நீ இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்களை கூட யாருக்குமே தெரியாது, இது இப்போவே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னோடனே, சும்மா அதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்காது, பேசாம அப்படின்னு சொல்லி ஐஷு சொல்கிறாங்க. அவரும் ஓகேன்னு சொல்கிறாரு. இப்போ ஸ்டெல்லாவும் பாண்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அந்த சீன். ஸ்டெல்லா வந்து இந்த வாக்கி டாக்கி எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு சொல்லி தெரியா பாண்டி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாண்டி வந்து இந்த பாரு இது எப்படி அமுக்கணும், அமுக்கிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ உத்தமன் வந்து கால் பண்ணியிருப்பாரு. கால் பண்ணி பாண்டியை வந்து ரூம் நம்பர் 302 இமீடியட்டாக போவாங்க, டவல் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவரும் இங்கே அவர் உத்தமன் கிட்ட பேசிட்டு இந்த வாக்கி டாக்கி எப்படி ஆன் பண்ணி பேசணுங்கிறத ஸ்டெல்லாக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டெல்லா கேட்பாங்க, நீங்கள் ஏன் இந்த உத்தமனை பார்த்த மட்டும் இவ்வளோ பயப்படுறீங்க பாண்டி அப்படின்னு கேட்டோன்னே, உத்தமனை பார்த்தா எனக்கு பயமா, அவன் ஒரு மஞ்சமாக்கா, அவனுக்கு மேல் மாடி காலி, இப்போ ஃபூல்ஸ்க்கெல்லாம் ஒரு காம்படிஷன் வச்சாலே அந்த உத்தமன் தான் ஜெயிப்பான், அவனுக்கு தெரியுமா, நான் அவனுக்குலாம் மரியாதை கொடுக்கறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்தா பின்னாடி வந்து உத்தமன் நின்றுட்டுருப்பாரு. உடனே வந்துட்டு உத்தமன் வந்து பயங்கரமாக கோவப்பட்டுட்டு, நீ இன்னைக்கு நைட் என் ரூமுக்கு வா, ஒரு 2 பக்கெட் நிறைய துணி நிரப்பி வச்சுருக்கேன், அது எல்லாத்தையுமே நீ தான் வாஷ் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு திட்டுறாரு. அப்போது இவங்க 2 பேரும் அப்படி முடிச்சுட்டே இருக்காங்க. கடைசி பாண்டி கேட்குறாரு, சார் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு. உடனே, அது நீ வாக்கி டாக்கி ஆன் பண்ண சொல்லி கொடுத்தேல, திருப்பி அந்த பட்டனை ரிலீஸ் பண்ணணும்னு நீ ஸ்டெல்லாக்கு சொல்லி கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து ஸ்டெல்லா ஐயோ சாரி அப்படிங்கிறாங்க. ஸ்டெல்லா அந்த பட்டனை ரிலீஸ் பண்ணதுனால அப்போ அதை கேட்டுகிட்டே உத்தமன் இங்கே வரைக்கும் வந்திருக்காரு. இப்போ திரும்பவும் உத்தமன் போனதுக்கப்புறமா இவர் சொல்கிறாரு, நான் அந்த ஆள் துணியையும் துவைப்பேன், தேவைப்பட்டு அந்த ஆளையும் துவைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லா கிட்ட சொல்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ பிரியா ஆஸ் அங்கங்கே முடிச்சுட்டு எங்கேயோ போயிட்டுருக்காங்க. எங்கன்னு வேணி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. பார்த்தா அந்த கண்ட்ரோல் ரூம் தான் போகிறாங்க. போயிட்டு அங்கே போய் ஏதோ ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இதை வந்து வேணி பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இவ என்ன தான் பண்ணுறா அப்படின்னா, அதை வேணி ஓப்பனாக சொல்லலாம், ஏன் சொல்லாமல் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ கிச்சனில் வேணி வந்து பிரியாவே மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஏதோ ட்ரீம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஐஷு திட்டுறாங்க, ஒழுங்காக சமைக்கிற வேலை பாரு, எப்போ பார்த்தாலும் ஏதோ ட்ரீம்லேயே இருக்கிற அப்படின்னு. சாரி ஐஷு அப்படின்னு வேணி சொல்கிறாங்க. அந்த டைமில் ஷெஃப் ஜான் வந்துட்டு ஸ்டார் ஷெஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. 2 ஷெஃப் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க, உங்களுக்குள்ளே யார் நல்லா சமைக்கிறாங்கன்னு அந்த 2 ஷெஃபை சூஸ் பண்ண போகிறது ஷெஃப் நெடுமாறன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறமா ஐஷு வந்து சொல்கிறாங்க வேணுக்கிட்ட, என்ன எங்கள் அப்பா செலக்ட் பண்ணுவாரான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது, ஏன்னா அவர் இன்னும் நான் சிங்கிங்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னு நினைக்கிறாரு, நான் குக்கிங்கில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறேங்கிறது அவருக்கு தெரியாது அப்படின்னே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தான் தகுதி இருக்குது, நீ கண்டிப்பாக செலக்ட் ஆக அப்படின்னு சொல்லி வேணி சொல்கிறாங்க. அப்போ ஐஷு சொல்கிறாங்க, இதில் ஜெயிச்சு எங்கள் அப்பாவை நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு. அந்த டைமில் கரெக்டாக வெற்றி வந்து கிச்சனுக்கு ஃபஸ்ட் டைமாக ஆர்டர் எடுக்க வராரு. வரும்போதே ரொம்ப ஹாப்பியாக வராரு, வந்து ஆர்டர் எடுக்கிறாரு. அப்போ அதை விக்கி பார்த்துட்டு, ஹே இவனையாவே இங்கே உள்ள விட்டு, அவனை தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. அப்படியே வெற்றி வந்து ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாரு. அப்போ வந்து ஐஷு வந்து சொல்கிறாங்க, நான் தான் அந்த ஆர்டரை ரிவோக் பண்ணேன், அவன் இனிமேல் வந்து கிச்சனுக்கு ஆர்டர் எடுக்க வரலாம், நீ இனிமேல் தேவையில்லாமல் வம்புக்கு போகாத வெற்றி கிட்ட அப்படின்னு சொல்லி விக்கி கிட்ட வார்ன் பண்ணுறாங்க. உடனே விக்கி வந்து ஏதாவது பிரச்சனை ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி உள்ள போகிறாரு. இப்போ ஐஷு வந்து வெற்றிக்கு சப்போர்ட் பண்ணதை நினச்சிட்டு வெற்றி வெளியில் நின்று பயங்கர ஹாப்பி ஆகி அந்த செவரை வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இதை வந்து ரம்யா கரெக்டாக வெளியே வந்து பார்த்துடுறாங்க. எதுக்கு உனக்கு இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க. அதுக்கு வெற்றி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிச்சனுக்கு ஆர்டர் எடுக்க வந்துட்டேன்ல, அதனால தான் ஐஷுவே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டால அப்படின்னோடனே, நீ அதுக்கெல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்கிறாங்க. ரம்யாவுக்கு இந்த வேண்டது வேலைன்னு தெரில. இங்கே ரகுபதி சார் அவர் ரூமில் காட்டுறாங்க. ரகுபதி சார் அவரும் அவர் பொண்ணு இருக்கிற ஃபோட்டோ பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே அவருக்கு நெஞ்சு வலி வருது. நெஞ்சு வலி வந்து கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாரு. கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு, பட் அவரால் கால் பண்ண முடியல.
பாவம் அங்கேயே கொலாப்ஸ் ஆகி விழுந்துடுறாரு. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ஐஷு கிட்ட பேசுகிறாங்க. அன்றைக்கி வந்தார்ல அவரோட எக்ஸ் தானே, ஏன் அவரை நீ பிரேக்கப் பண்ண, அவர் கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹே விடு, உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஐஷு சொல்கிறாங்க. உடனே ரம்யா கேட்குறாங்க, நான் வெற்றி பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னோடனே ஐஷு அப்படியே முழிக்கிறாங்க. உடனே ரம்யா சொல்கிறாங்க, நான் நேரடியாகவே வரேன், நான் வெற்றியை லவ் பண்ணுறேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இங்கே யார்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரம்யா பண்ணுறது உண்மையிலே ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா ரம்யாவுக்கு தெரியும் ஐஷுக்கும் வெற்றிக்கும் பிடிக்கும்னு, வேணும்ன்ட்டு வந்து இப்போ ஐஷு கிட்ட சொல்லிவிட்டு இனி ஐஷு வந்து தேவையில்லாமல் வெற்றி அவாய்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐஷு அப்படியே ஷாக்காகி முடிச்சுட்டு ஆனால் அப்படியே ஸ்மைல் பண்ணி முடிச்சிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. ரகுபதி சாருக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத அடுத்த வாரம் பொறுத்து பார்த்தா தான் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.